ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம். மீதி இருக்கிறதெல்லாம் ஏன்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா பீன்ஸு, கேரட் அதுக்கமே பேபிகார்ன் 2 இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து எல்லாம் தாளிச்சு விட்டுருந்தேன். சில நாள் நம்ம ரொம்ப மெனக்கட்டு வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சு டிஃபனு, லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்னைக்கெல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்குன்னு நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏனோ தானோன்னு செய்ற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு பாராட்டுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்பயும் செய்ற மாரி தான் செஞ்சேன். பெருசா எதுவும் வந்து இதெல்லாம் பண்ணல. எப்பயும் போல ஜீரக சம்பா அரிசி வச்சு தான் செஞ்சிருந்தேன். ஆனா வந்து பிரியாணி இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்க. பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு சின்ன சின்னதா 2 இருந்துச்சு. அத போட்டு வந்து வறுவல் மாரி பண்ணிடலான்ட்டு அதுக்கு வந்து சின்னதா ஒரே ஒரு 10 தேங்காய், கொஞ்சமா சோம்பு, ஜீரகம், மிளகுலாம் கடைசியா அரைச்சு சேர்த்தா அந்த வறுவல் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அதுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் அரைச்சு சேர்த்து செஞ்சிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி குக்கர்லேயே அப்படியே விட்டா குழஞ்சு போயிரும். அதனால தனியா அத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும், பொண்ணுக்கும் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு.